என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகு பொன்னாட்டி. ஐயா வருஷக்க வந்து சீர செய்யுங்க வாங்க. அம்மா அவன் பெரியவன் எங்க? அப்பாவும் அம்மா வந்துட்டு இருக்காங்கப்பா. அவன் வந்து முதல் ஆரம்பிச்சு வைக்கலாம்ல. அம்மா பிள்ளைல வந்தாச்சு அப்படி எல்லாம் நினைக்காங்கப்பா. வருஷக்க சீரை செஞ்சிடலாம். சரி இங்க சீரை செஞ்சு அப்படியே மண்டபத்துக்கு கூட்டு போயிடலாம். பெரியவங்க தானேப்பா, பார்த்து பார்த்து பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாது இல்ல, ஆனா எந்த குறையும் இருந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு. அழகு போல இருக்கு என் பிள்ளை. அண்ணே கவினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆரம்பிச்சு வச்சவனே அவன் தான். ஆமாடா, ஏன்னா சந்தோஷமா என் பிள்ளை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. உண்மைதான், இப்பெல்லாம் பண்ணணும் எனக்கும் சத்தியமா தெரியாது. தம்பி தான்டா. அப்படி பார்த்தா தோரன் தான் காரணம். அவன் தானே அந்த ஆரம்பிச்சு வச்சான். எப்படியோ அழகான ஒரு கருத்தை பண்ணதுக்கு 2 பேரும் வேலை பார்த்துட்டீங்க. ஏ அம்மா பிள்ளைக்கு சந்தனத்தை தொட்டேக்கணும், சீக்கிரம் வாங்க. டேய் பெரியவனே முதல் நீ தொட்டு வை வா. டேய் பெரியவனே முதல் நீ உன் பிள்ளைக்கு சந்தனம் தொட்டு வை, அப்புறம் வசிக்க மாமா மாதிரி வைக்கட்டும். சரிங்கப்பா. ஐயோ என் பொண்டாட்டி இருக்க அழக பாரு. உன்னை இப்படி ஒரு குளத்துல பாப்பேன்னு நான் கருணை கூட எதிர்பார்க்கலடி. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். அழகு பொண்டாட்டி. சந்தனத்தை தொட்டு வை வா. தங்கப்புல என் பிள்ளைக்கு சடங்கு செஞ்சு பாக்குற பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. அதானே போ போய் சந்தனத்தை தொட்டு வை. டேய் போடா, ஏன் போ. இல்லப்பா என் புள்ள அழகா பாருங்கல்ல. என் புள்ளைய நான் பொத்தி வச்சுக்கிடுவாப்பா. என் புள்ளைய கூட வச்சுக்கிடுவாப்பா. தங்கப்புல என் தங்கப்புல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு தான். ஆமா, ஆனா நீ யார் காலையும் விழக்கூடாது. அப்பா சொல்றல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான். ஆமா, எங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு மட்டும்தான். தங்கமே என் வைரம். நினைக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்கான். பெண்ணா வராம இருக்குமாடா. உசுப்பசுரா நேசிக்கிறானே, ஆனா அழகி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அவன் மாதிரி இந்த உலகத்துல யாரும் நேசிக்க முடியாதா. அவன் அழுதாலும் அதுல எந்த தப்பும் இல்ல. பாசத்தை வெளிப்படுத்துறான். என் பட்டு என் வைரம். இதே மாதிரி நீ எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் கண்ண கண்ணீரை பாத்திர மாட்டேன்னே. பார்க்க சக்தி எனக்கு கிடையாது. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும்னே. நல்லடி தங்கப்புல. இந்த மாமா கிட்ட உனக்கு என்ன செய்ய வேணும் கேளு. இப்பவுமே மாமா உனக்கு கொடுத்துருவேன். என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? அப்படி என்னடா கேட்க போறா? நீ என்ன கேட்டாலும் உன் மாமா உனக்கு கொடுப்பான். உனக்கு என்ன வேணும்? என் தங்கப்புல கிட்ட இந்த உலகத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். உனக்கு என்ன தங்கம் வேணும்? எனக்கு என் மாமா தான் வேணும். தங்கப்புல மாமா என்னம்மா? நான் சாகும்போது கூட இந்த வீட்ல தான் சாகணும். உங்க கூட தான் நான் இருக்கணும். இதே வீட்ல தான் நான் காலத்துக்கும் உங்க பொண்ணா இவங்க அத்தை பொண்ணா இதே வீட்ல இருக்கணும் மாமா. பொண்டாட்டினா சும்மாடா. இவன் நேக்கா கேட்டிருக்கா பத்தியா? தங்கம் விவரமா தான் கேட்டிருக்கா. நீ ஏன் நினைச்சாலும் மாமா இந்த வீட்டை அனுப்ப மாட்டேன். நீ வாழ போற வீடு இதுதான். நீ வாக்கப்பட போற வீடும் இதுதான். டேய் அதிர்ஷ்டக்காரன் தான்டா நீ. டேய் கரெக்டா கேட்டு வாங்கிட்டடா. அட்ரஸ் சக்கனா அண்ணன் நம்ம கையில பிடிக்க முடியாத. நீ வாழ போற வீடு இதுதான். வாக்கப்பட போற வீடு இதுதான். மாமாவால உன்ன வெளியில அனுப்ப முடியாது. வெளியில போய் கஷ்டப்பட்டுட்டேன்னா நீ மாமா கூட தான் இருக்கணும். இந்த மாமா மண்ணில் இருக்கிற வரைக்கும் நீ மாமா பொண்ணா இந்த வீட்டுல தான் இருக்கணும். என் புள்ள என் கூடயே தான் இருப்பான். பாரு ஒண்ணு மட்டும் இல்ல, உன் புள்ளையும் நான் தான் தூக்கி சமைப்பேன். இது இந்த மாமாவோட ஆசீர்வாதம். என் புள்ள எப்பவும் என் கூட தான் இருப்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? சந்தனத்தை வைடா. வேற எதுவும் வேணுமா தங்கப்புல? வேற எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப பெருசு. என் தங்கம். இது மாமா கிட்ட வரேன். என் தங்கம். என் தங்கப்புல உண்மையிலே கிங்ஸின் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். டே புள்ளைக்கு சந்தனத்தை தொட்டைடா. மண்டபத்துக்கு போட்டு பண்ணுல நேரத்துல. சரிங்கப்பா. ஒரு அழகு பெற்றதும் புதிய
சரி அட்டு சாம், நீ என்னடா பிள்ளைக்கு கொண்டு வந்திருக்க? எனக்கு நீ எதுவுமே இல்லப்பா, எனக்குள்ளது எல்லாமே என் பிள்ளைக்கு தான். உன் மாமனார் பாசத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது பாத்துக்க. என் தங்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் பிள்ளை. சரி அப்பா, நீங்க சன்னம் தைங்க, நான் அவங்க எல்லாம் வர சொல்றேன். அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா இன்னைக்கு அக்கா மாதிரிலாம் வர சொல்றேன். என்ன? சரிங்க மாமா. என் வீட்டு மருமக, என் தங்கச்சி பொண்ணு. இங்க பாரு, இந்த மாமா கிட்ட உனக்கு என்ன வேணும்? நான் என்ன பெருசா கேட்க போறேன், பின்னாடி நிக்கார அது மட்டும் தான் வேணும். சேட்டை பத்தியா? அவ விவரமா தானே கேப்பா. நீ கேட்கட்டாலும் அவன் ஒண்ணு விட மாட்டான். ஆமா என் தங்கம். மாமா சந்தோஷக்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அதான் ஒட்டுமொத்த குடும்ப ஆசீர்வாதமே உனக்கு தான். என் தங்கம் எப்பவும் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழணும். சீக்கிரம் தத்த வைக்கிறே. அவன் ஆசைப்பட்ட மாதிரி. சார் நான் வச்சுட்டேன், வா நீ வா. சரிங்கப்பா. என் வீட்டு அதிர்ஷ்ட தேவதை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடு வீடாவே இருக்குது. நீ நல்லா இருக்கணும் தங்க பிள்ளை. தேங்க்ஸ் மாமா. எல்லா செல்வமும் உனக்கு கிடைக்கட்டும். உனக்கு ஒரு தனியா இந்த மாமா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். தேங்க்ஸ் மாமா. டேய் தோரா வா, நான் இயல வர சொல்றேன். அவங்க நின்னுட்டு இருந்தா. சரிண்ணே. ஏன் பூத்தெல்லாம் கார்ல கொண்டு வைக்கணும். அவன் ராபர்ட் சொல்லிடு. அண்ணா பூவண்டிலாம் முதல் கார்ல போயிட்டு, இது பொண்ணுக்கு வைக்க மட்டும் தானே கார்ல கொண்டு போனோம். சரி அது நான் போய் பார்க்க. தங்கம் சாமன் சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்குது, கோயிலா மாதிரி இருக்கு. இப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பிடிக்காது, எப்பாவது வருவோம். ஆனா இப்ப எப்போ வீட்டுல போய் இருக்கலான்னு வருது. அதுக்கு காரணம் இந்த தேவதை தான். இந்த தேவதை மட்டும்தான். தேவதை செல்லும். நீங்க பார்த்தங்க பிள்ளை, நாங்க சாகர வரைக்கும் இந்த சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சந்தோஷமே இந்த சிரிப்பு சத்தம் தான். இந்த மாமா உனக்கு வைரத்தாலே எல்லாத்தையும் சூட போறேன். மண்டபத்துல வச்சு எல்லாத்தையும் போட்டு விடுதேன். சரிங்க மாமா. மாமாவோட எல்லா ஆஸ்தியும் உனக்கு தான். வைரத்தால நீ மினு மினு மினுங்கணும். சரிங்க மாமா. சரி வா, வந்து பிள்ளைக்கு மாலை போடு. சரிங்கண்ணே. ஓய் உனக்கு என்கிட்ட என்னடி வேணும்? நீங்க தான் வேணும். வேற எதுவும் வேணுமா? வேண்டாம். ஏய் பிள்ளை கத்துல மாலை போடுறா. நினை சொல்லிட்டாரு. சரிங்கண்ணே. போடுறா, பிள்ளை கத்துல மாலை போடு. என்ன அப்படியே குங்குமத்தையும் வச்சிருந்தேன். கிட்ட மாத்திக்கிட்டேன்னு இல்லன்னு எல்லாரும் சந்தனத்தை வச்சோம், குங்குமத்தை வைக்க மறந்துட்டோம்லானே, அதுக்கு தானே சொல்ல வந்தேன். அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது அண்ணன் சிரிக்கிறத பார்த்தா அண்ணன் தான் கணத்தை நடத்த போறான்னு நினைக்கேன். கடைக்குட்டிங்கிறத அப்பப்போ நிரூபிச்சிரு. கிங்ஸின் எத்தில குங்குமம் வச்சிருடா. ஆல்ரெடி என்ன வச்சுட்டானே. நேத்துக்கு ரொம்ப பாஸ்டா இருக்கீங்கடா. மாலை மட்டும் தான் போட சொன்னேன். மாலை போட்டா குங்குமம் வைக்கணும்ல. பயலுக்கு தைரியம் வந்துட்டு இனி ஈஸி சொல்லிடுவான். மாலை போட்டா குங்குமம் வைக்கணும் யார்ட்டு சொன்னா? சந்தனத்துக்கு தான் தடவை சொன்னேன். இல்லண்ணே, மாலை போட்டுட்டு குங்குமம் வைக்காம இருந்தா நல்லா இருக்காது. இப்பதான் நல்லா இருக்குண்ணே. சரி சரி, அது அவன் இடையில பாரு, மண்டபத்துக்குலாம் போனா போ. இல்ல அண்ணன் இப்ப சிரிச்சான், நான் பார்த்தேன். என்ன என்ன அத்தீவ எனக்கு அண்ணனா அப்பாவானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவனை பார்த்தா எனக்கே பயம் வருது. யாராவது அண்ணனை பார்த்து பயப்படுவாங்களா? இல்லண்ணே, நீங்க சிரிச்சிடன்னு கேட்கறதுக்கு தானே கூப்பிட்டேன். ஆமாடா அண்ணன் சிரிச்சான்டா. நான் எதுக்கு சிரிக்க போறேன்? இல்ல இல்லடா, நீ சிரிச்ச நானும் பார்த்தேன். சிரிக்கலடா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடைக்குட்டி தான். பக்கத்துல நின்று நான் அதை கேட்டுட்டேனே. ஒண்ணு அப்போ அவன் குங்குமம் வச்சா என்னடா தப்பு? அவன் அசால்ட்ட நிக்கிறது பார்த்தா ஆல்ரெடி சொல்லிட்டான் போல விஷயத்த. அவன் எமகால பாதவத்தை யமனியே வித்தவன். அவனுக்கு காரியம் ஆகனா என்ன வேணும் பண்ணிருப்பான்டா. இல்லனே சொன்னனே. போடா, மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீங்க குங்குமம் வச்சதெல்லாம் போதும், கிளம்பு.
அண்ணே நானும் சந்தனமா வைக்கிறேண்ணே. என்னதான் கடைக்குட்டியா இருந்தாலும் என்னாலும் சில சீர் செய்ய முடியும்னே. போ. நல்லா இருக்கணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நாம பாத்துறானே. ஆத்தி அவங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கான். அண்ணன் பார்த்து பார்க்காத மாதிரி நிக்கானா, இல்ல உண்மையிலே பார்க்கலையா, இல்ல பார்க்க கூடாதுன்னு திரும்பி நிக்கானா? தங்கம், என் வயிறம் உனக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டுட்டு வாங்க. எனக்கு உங்களை கட்டி அணைக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன? சரி, நான் இந்த கார்ல கூட்டு போவேன், அப்ப பாத்துக்கலாம். சரி. அழகு போல இருக்கடி. அண்ணே, என்னடா, எனக்கு மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கூட்டு போனா போதும். இங்க இருந்தேன் இன்னும் நிறைய சம்பிரதாயம் இருக்காம, அதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் நான் வந்து கூட்டு போறேன். எப்படி பொண்ணு இந்த டைத்து தான் கூட்டு போகணும்னு ஒரு கணிப்பு இருக்கும், அந்த டைத்துல கூட்டு போக வேண்டாம். நீ எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்கும்டா. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சரிங்கண்ணே. அப்புறம் அண்ணி எல்லாரும் குங்குமம் பூவெல்லாம் வைக்கணுங்க. இன்னும் தண்ணி ஏதோ ஊத்தணுமா, அதையும் ஊத்தட்டும். நான் அதுக்குள்ள மண்டபத்துல நடக்க வேலையை பார்த்துட்டு இருந்தேன். டே கவினே, வா, சந்தன் தச்சுட்டு கிளம்பு, வா. பொறுப்பா பாத்துக்கலாம். சரிடா, நீ பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாரு. அது என்ன உண்மைதான், இவனுக்கு இருக்க பொறுப்பு நமக்குலாம் தெரியும் தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. நீ ஆபரேஷன் முடிக்கிறதுக்கு கத்தி பிடிக்க உனக்கு எப்படின்னா தெரியும். நான் இங்கடி சுத்திட்டு இருக்கேன், கடைக்கெல்லாம் வருவாங்கல்ல சடங்கு கல்யாணத்துக்குன்னு, அதெல்லாம் கேட்பேன். அதனால தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு பொறுப்பா இருக்கணுமே, நல்ல பக்குவம்டா. அவன் சேமன் மண்டபத்துக்கு போயிட்டு தான் நினைக்கிறேன். சரிடா, நீ சந்தனத்தை வச்சுட்டு வா, நான் கார் எடுத்துட்டு இருக்கேன். சரிண்ணே, நீங்க இங்கே இருங்க, நீங்க அங்க வர வேண்டாம். நான் மண்டபத்துக்கு வரேன்டாமா, இப்ப வரேன்டானே, பிள்ளைய கூட்டு போகும்போது சேர்ந்து போலாம். சரிடா, இப்ப அங்க வந்தா நீங்க சும்மா தானே நிக்கணும், நான் பாத்துக்கிட்டேனே. இங்கேயும் இப்படி ஆம்பளைக்கு தேவைப்படும். நீங்க அப்பா எல்லாம் கேங்க. அவன் பெரியப்பாங்க, அப்பா ஆல்ரெடி மண்டபத்துக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன். அங்க கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்கும்ல. அவன் சாரன் எங்க போனா? அவனா அவரு இங்கதான் சுத்திட்டு இருப்பாரு. அவனையும் வீட்டுல போட்டு வளர்க்கும் பாரு. சரி, நான் கிளம்புறேன், நேராயிட்டு போயிட்டு வரேன். நான் வந்து கூப்பிட வரேன். சரி. நீ ஆசைப்பட்டத வந்து தரேன். நீ தைரியசாலி தாண்டா, அதை நான் ஒத்துக்கல. அதுக்காக இவ்வளவு ஓப்பனா வர சொல்லுவேன். இசை, உனக்கு நானும் மாமா, அதான் பொண்ணுக்கு சந்தனம் வைக்க போறேன். அம்மா போடா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் இந்த மாமா தரேன். இந்த மாமா எப்பவும் யார் கூட விளையாண்டுட்டே இருக்கணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். விளையாடுறது கால் செத்துட்டா, கரெக்டா தான் கட்டுக்கா வாங்கிட்ட. இல்ல மாமா, கவின் மாமா கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். விளையாடுறதுக்கு வெளியாளுக்களே தேவையில்ல, மாமா மட்டுமே போதும். அடி பாதவத்தி. டேய், என் புள்ள சிரிக்க வச்சிருக்க, இதுக்கு மேல என்னடா வேணும்? அப்போ சரி. பெரிய மாமா, இந்த சின்ன மாமா எப்பவுமே என் கூட இருக்கணும். இன்னில இருந்து அவனை உனக்கு தத்து கொடுத்தாச்சு. இந்த சடங்கு சீர அதுதான். அண்ணே, புள்ள ஆசைப்பட்டு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அவன் ஒன்னதான் கேட்டிருக்கா விளையாடுறதுக்கு. டேய், புள்ள கூட இருடா, அதான் உனக்கும் நல்லது. அவன் சோறு பொங்கிடாட கூப்பிடுவான். நீ சின்ன பையனா, அவளும் சின்ன பிள்ளைதான், ரெண்டும் ஒண்ணுதான். நான் அவளுக்கு பெசல வாங்கி வச்சிருக்கேன். என்னடா வாங்கி வச்சிருக்க? நீ ஆசைப்பட்டதை நான் தான் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன மாமா? அப்புறமா மண்டபத்தை வச்சு கொடுப்பேன், சரியா? சரிங்க மாமா. சரி இரு, நான் சந்தனம் தைக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இங்க பாரு, நீ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ சிரிச்சதா இருந்தா நான் உன் கூடயே இருப்பேன். இந்த மாமாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. நீ இந்த வீட்டு தேவை தானே, அதனால நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். தேங்க்ஸ் மாமா. எங்க வீட்டு குலவிளக்கே, எங்க வீட்டு தெய்வமே, எங்க வீட்டு தேவதையே, இந்த உலகத்துல அத்தனை செலவும் வந்து சேரட்டும். தேங்க்ஸ் மாமா. நீ இந்த மாமாக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன? நீ ஏன் எங்க கூடயே தான் இருக்கணும். ஆமா தங்கம், எங்க கூடயே நீ இருக்கணும். எல்லா ஊர்லயும் இந்த வேலையை பொம்பளை தான் பார்க்கணும். இவனை பாக்குற வேலையை பத்தியா? அதான் நம்மள உள்ளே விடலையே. எல்லா வேலையும் அவனுளே செய்யறது பாரு. என்ன வரல, போய் சந்தனம் தச்சுட்டு வந்துருவான். எங்க அவனை பாருங்க, சுத்தி நின்னு அவன் தான் எல்லா வேலையும் பார்க்கானவன். இன்னும் கொஞ்சவே ஆரம்பிக்கல, கொஞ்சம் முடிச்சுனா போவோம். அவனை விட்டு நாள் முழுக்க தூக்கி சவப்பானுவேன். அவங்கள பார்த்து நம்ம வேலை நடக்காது. வாங்க, குங்குமத்தை வச்சுட்டு அப்படி மண்டத்துக்கு கூட்டு போலாம். தண்ணி ஊத்துறோம்னு சொன்னாங்க, அவனுக்கு தண்ணி ஊத்தலையா? காலையிலே குளிச்சா, ஆனா இப்ப ஏதோ மஞ்சள் தண்ணி வச்சு குளிச்சாத்தி தான் கூட்டு போகணுமாமே. அப்படியா? நம்ம தான் இது கூட எந்த பொம்பளையும் பார்த்தது இல்லையே, தெரியலையே. உனக்கு தெரியுமாமா? தெரியும் தே. இப்ப அதை முடிச்சுக்கிட்டோம், மஞ்சள் தண்ணி வச்சு அப்புறம் சேலை கட்டி கூட்டு போலாம். சேலை சாம் தானே எடுத்துக்கிட்டான்? ஆமா, இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. சரிம்மா, அப்ப நம்ம அதை கொஞ்சம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள போலாம். இந்த புள்ளி எங்கே நிக்குதே? இந்த புள்ள நீ சான் கம்பெனில வேலை பார்க்க போல தானேமா? நான் உங்களை
நீங்க ஒண்ணு பக்கத்துல வேணா நாங்களே பாத்துக்கிட்டு தான் தருவேன். அத மாலை போட்டாச்சு எப்படி? அம்மா அரை நீ போமா. இந்த அப்படி நான் எப்பவும் ஜான் கூடயே பார்க்கனே. இப்பவும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்குது. அது வேற ஒண்ணு இல்ல. சடங்குக்குன்னு கம்பெனி லீவ் விட்டுட்டான். இங்கே வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆள் இல்லல்ல. சரி 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 சரி. அதான் குடமட ஒத்தியாசம் இருக்குமே இந்த புள்ள வந்திருக்கு. அப்படியா? சரி சரி. இல்ல நான் ஜான் கம்பெனில பார்த்தனே. இங்கதான் இருக்கா. 2-3 நாள் இங்கதான் இருக்கா. 2-3 நாள் ஆயிட்டா? சேலைகளை எடுத்து கொடுத்தீல அப்படி? அவன் ஜானு தான் எடுத்தான். எல்லாருக்கும் ஒண்ணு போல தான் எடுத்து கொடுத்தான். உன் பேர் என்ன பேருமா? அபி. ஜான் கிட்ட வேலை பார்க்க தெரிய வேண்டாம். இல்ல ஜான் கிட்ட வேலை பார்க்க சரிதான். இப்படி ஒன்னு செலக்ஷன் பண்ணது யாரு? யாரு யாரு? இந்த வீட்டு செல்ல குரங்குதான். நினைச்சேன் அவளால மட்டும் தான் இப்படி எல்லாம் கூட்டு வர முடியும்னு நினைச்சேன். அழகு போல இருக்குதே. ஆமாமா அழகு போலதான் இருக்கேன். இல்ல ஜானு தேயில இருக்கான். அந்த பிள்ளை இப்போ அழுதுரும். அது வேறையா? ஆமா இவ்வளவு பேர் இருக்கிய, கொஞ்சம் பேச விட்டுருக்க வேண்டியதானே? அந்த பிள்ளை அவனை பார்த்தாலே 8 அடி பாஞ்சு போகுது. நீங்க வேற. ஆமா அவன் இன்னும் வரப்போவே அழுதான். ஏன் இல்லைன்னு தெரியாதாங்க? வீட்டுக்கு வானே, பக்கத்து தெருல தான் இருக்கு வீடு. வீட்டுக்கு தானக்கா கூப்பிட்டேன். அதுமே அவங்கிட்ட கேட்டுதான் முடி சொல்லுவா. அப்படின்னா பாத்தியா இசைக்கு என்ன அழகா சடங்கு வைக்காவனே. எடி ரேச்சல் உனக்கு இப்படி சடங்கு வச்சாவளா? இல்ல எனக்குலாம் எங்க வீட்ல அச்சா தெரியுமா? எவ்வளவு பெருசா அச்சா தெரியுமா? ரொம்ப பீத்தா தானே. இதை விட சூப்பரா வச்சா தெரியுமா எனக்கு? இந்த நிக்கவள ஜபா கிட்ட கேளு. நானா ஒண்ணும் உன் சடங்குக்கு வரல. அது சரி பெரிய மாமா எங்க? காலேஜ்ல ஏதோ முக்கியமான வேலையா போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனாவட்டி. இன்னும் உங்க மாமாவை காணோம். உங்களுக்கு புருஷனை கண்டிக்க தெரியல, அதான் காரணம். அத நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ சொல்லி கொடுத்தா கேட்கணும். உங்களுக்கு உங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியல. வாயை மூடிக்கிட்டு நில்லட்டி. எப்ப பார்த்தாலும் உன் வாயில சனியை வச்சுக்கிட்டே அழுவேட்டி. நீ சிரிக்கிறத பார்த்தா அது வந்துன்னு அந்த பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளு, அது பச்சை பிள்ளை. அந்த பிள்ளை தானே எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் இங்க பாரு, சோறு பொங்கல் கொண்டு கூப்பிட்டுருவா. சொன்னா கேளு. அது இனிமேதான் பொங்க வைக்கணும் இல்ல, பொங்கி விளையாட வச்சுட்டா. உனக்கு இந்த பொண்ணு டேய் எப்படி பார்த்தாலும் ஒட்டாது, பாத்துக்க. அது பச்சை பிள்ளை, நீ முரட்டு பையா, பாத்துக்க. பிடிச்சிருக்குனே. டேய் நீ பார்த்தது வெறும் சாம்பிள் தான்டா. இந்த பொண்ணு அடிக்கடி நான் பாத்திருக்கேன். இவங்க தெருக்கு நான் போவேன். அந்த பொண்ணு பண்ற அக்க போலாம் இருக்கு பாரு. டேய் இதெல்லாம் கம்மி, நான் நிறைய பாத்திருக்கேன்டா. பரவாயில்லண்ணே. டேய் அப்பவே இந்த பிள்ளைய கண்டு தடுக்க ஓடுவாருடா. சொன்னா கேளு. பரவாயில்லண்ணே, அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க. நீ இப்ப வாயை மூடிட்டு இருக்கல. உங்களுக்கு உங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணி வைக்க தெரியல, அதான் காரணம். இவ்வளவு போய் பச்சை பிள்ளைன்னு சொல்லிட்டேனே. அவ எப்படி புதுசு பண்ணி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. நீங்க வேற நான் சொன்ன நம்பலாம் பாரு. எங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நீ சொல்லு பாப்போம். அது ரொம்ப சிம்பிள். அத சொல்லுடி என் வெண்ண. நீங்க இப்படி பேசினா அப்புறம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். எனக்கு தான் இந்த ஐடியா தெரியும், மத்த யாருக்குமே இந்த ஐடியா தெரியவே தெரியாது. அப்படி என்னதான் ஐடியா வச்சிருக்க? நீங்க சடங்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியும் மாமா அங்க போயிருக்காரு காலேஜுக்கு, அப்படிதானக்கா? ஆமாட்டி. நீங்க அவைய போடுற சட்டையை ஒளிச்சு வச்சிருக்கணும். அது வந்துன்னு அது அவளால அவ்வளவுதானே யோசிக்க முடியும். விட்டுருன்னு. பச்சை மண்ணுனே பச்சை மண்ணு, அவளுக்கு அவ்வளவுதானே யோசிக்க முடியும். நீ கெட்டிட்டு என்ன பாடுபட போற, என்ன பார்க்கதாண்டா போற. ஊர்ல மட்டும் சண்டித்தனம் பண்ணி தெரிஞ்சில்ல, வச்சு செய்வா பாத்துக்கிட்டே இரு. கதற கதற நீங்களாம் ஓடுவீங்கடா. என்ன சண்டித்தனம். நீ கிங்ஸ் அந்த கவின் போய் உள்ள சாம் கொஞ்சம் பரவாயில்ல. சாம் ஆனா நீ எல்லாம் பண்ணதுக்கு கரெக்டா தாண்டா கடல் கொடுத்துருக்காரு. இங்க பார், அவ பொக்கிசான். நான் எப்படி வச்சு பாக்கேன்னு மட்டும் பாரு. அவ பாக்கிறது கட்டுண்டா, நீ என்ன பாடுபட போற மட்டும் பாத்துட்டுற. இங்க பார், அண்ணன் வந்துட்டு ரொம்ப பயங்கட்டாதானே. ஆனா ஒண்ணுடா, அம்மாக்கு நல்ல காரியம் பண்ணிருக்க. என்னன்னு சொல்ற? ஆமா, அம்மாவே மண்டியை பிச்சுக்கு உடைச்சிருவல்ல. பாரு, அம்மா எப்படி மண்டியை பிச்சுக்கிட்டு ஓடுதாங்கன்னு மட்டும் பாரு. சட்டை எடுத்து வச்சு ஒளிச்சுட்டா மாமாவால போக முடியாதா? இவ கடக்கக்கா, இவளுக்கு மூளையே வேலை செய்யாது. ஆமாமா, உனக்கு ரொம்ப மூளை வேலை செஞ்சுட்டு சட்டை ஒளிச்சுட்டா மாமா என்ன ஜட்டியோட போவாரு? அது விட்டா எப்படி பேச? சரிண்ணே, என் மனத்தை வாங்கன்னு பார்த்தேன், உன் மனத்தை வாங்கி தரேன். எப்படிடா எங்க இருந்துதான் புடிச்சிட்டு வரீங்க இப்படிலாம்? நான் அதை போய் சிக்கனேன் பார்த்தனைக்கே புடிச்சு போச்சு. அடி எக்க மாட்டேன். அது இருக்கா இல்லடி? நான் சொன்னதா சரி. இங்க வாயே. அதான் இங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியலையாங்க? சூப்பா முடியலடா. அவளுக்கும் வெக்கம்லாம் இருக்கும்ல. ஏன் மாமாக்கு வேற Dress இல்லையாங்க? இது கவின் தானே?
இட்லா பாய் மூடிட்டு இருக்க மாட்டி. ஏவா வா போய் சதன் டெஸ்ட் வந்துடலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? காலேஜுக்குன்னு போனா 10 நிமிஷம் ஆகதான் செய்யும். சரி வா. சரி இருங்க வாரேன். செப்பல் போட்டியா? போட்டேன். ஜூஸ் ஏதாவது குடிச்சியா? நான் தான் கொடுத்தேன். அப்படியா, நீ தான் குடுத்தியா? ஆமா நான் தான் மெனக்கட்டு போட்டு கொடுத்தேன். இதோட 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பா. இன்னைக்கு எத்தனை மணி போட்ட? நான் எது பண்ணாலும் எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவியா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவானே. நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவான். அதான் கேட்க மாமா, எப்படி கண்டுபிடிக்காவ? அவன் அவனுக்கு இருக்கானே, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். ஏங்க வாங்க நம்ம போலாம். சரி இரு, நான் வந்து கூட்டி போறேன். டேய் வா, போயிட்டு இருக்கானே வரேன். சரி. அத்தி பார்க்க பார்வையே சரியில்லை. நாமளும் நவுண்டுருவேன். ஓய் இங்க வா. நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். அடி வெளில பூசணிக்கா, இங்க வாயேன். அதெல்லாம் முடியாது. அழகு போல இருந்த மாதிரி இருக்குது. இந்த பார்வைலாம் இங்க வேண்டாம் சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கு. கொன்னுவேன், கண்ணை நோண்டி எடுத்துருவேன். தெரியுது இல்ல? இங்க பாருங்க, நான் சடங்குக்கு கிளம்பி வந்திருக்கேன். சேலை எடுத்தாலே கிட்டதியா? அதான் கிங்ஸி மாமா எடுத்து கொடுத்துருக்காரு. அப்பயே இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? எல்லாம் இசைத்தவளை பார்த்த பார்வை. அவ அந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கா, அவளே மாதிரி தான் நாங்க போடணும். அவ சேலை கட்டினதான் நாங்க சேலை கட்டணும். அவ பாடச்சட்டை போட்டு நாங்களும் பாடச்சட்டை தான் போடணும். அது ஒரு செல்ல குரங்கு, நீ ஒரு செல்ல குரங்கு. எல்லா செல்ல குரங்கு இங்கதான் இருக்குது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது இருக்கட்டும். என்ன பக்க பக்க எல்லாம் புரியுது உனக்கு? அதே உங்க முடியெல்லாம் காட்டி கொடுத்துருத. அப்போ இன்னும் புரியுது. இந்த இங்க பாருங்க, இப்படி சொல்லாதீங்க சொல்லிட்டேன். நான் போறேன். போ பாப்போ. இங்க பாருங்க, அங்க பக்கத்துல உங்க அம்மா நிக்காவ. அதான் அந்த கான்ஸ்பல் நிக்காவ. என்ன உண்டில நிக்கிறவ. நான் போறேன். அதுல எங்க அம்மா நான் கேட்டு வரமாட்டாங்க. நீங்க வா. அதே நீங்க நிக்கத்துல உங்க அம்மா வரமாட்டாவ. எனக்கும் எங்க அம்மைக்கு ஏக பொருத்தம். அத்தி உங்களை பழி வாங்கதான் நினைச்சு என்ன வாங்கி வாவல. அதெல்லாம் வாங்க விட மாட்டேன். சரி ஒண்ணு கூட. நான் சடங்கு பார்க்க போறேன். நான் இசைக்கு சந்தனம் தொட்டு வைக்க போறேன். இரு, நம்ம சேர்ந்து போலாம். நம்ம ரெண்டு சேர்ந்து போனோம், அங்க இருக்கல நம்ம உண்டில நாக்கிடுவாங்க. என்னைக்கு நான் தெரியுது என்ன போகுது, விடு பாத்துக்கலாம். என்னன்னா மட்டும் இங்க யாருக்கும் தெரியாது பாரு, எல்லாருக்கும் தெரியும். என் பிறகு ஜானன் எனக்கு கூட தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? முடி அப்படிதான் இருக்குது. எப்பண்டா கல்யாணம் வைக்க போறேன்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? வைக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதான் அப்படி கேட்டிருக்கான். சரி சாமன் கிளம்பி மறுபடி சொல்லிடுறேன். என்ன எங்க அம்மா கொஞ்சம் இருத்தடி போவ, அவ்வளவுதான் பாத்துக்கலாம். நான் இப்பதான் சந்தனத்தை வச்சுட்டு வந்தேன். இரு சேர்ந்து போய் மறுபடியும் வைக்கலாம். உங்க அம்மா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாக்கட்டும், எங்க அம்மா பார்த்தோன்னே ஒண்ணும் இல்ல. சரி இங்க தள்ளி வா. வேண்டாம் சொல்றேன் இல்லாட்டி இங்க வா. 2 நாளா உன்னை பாக்கல, நல்லாவே இல்ல. இங்க தள்ளி வா. நான் வரல. 2 நாள் பக்கம் எதுக்கிட்டியா? எங்க நான் தான் உங்களை பார்த்தேனே. பாத்தியா எப்படி? நான் இசை கவின் 3 நாள் உங்க வீட்டுக்கு வந்தமே. எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? எப்போ? ஏதோ பழங்காலத்து பொருளாம் உங்க வீட்டுல தான் இருக்கான். அதை எடுக்கிறதுக்கு தான் நேற்று நாங்க 3 பேர் வந்தோம். அப்ப பார்த்தேன் உங்க பைக்கு வெளியில நின்னுச்சு. அப்ப நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் கவின் உங்க அம்மாட்ட நீங்க எங்கன்னு கேட்டா, அதுக்கு உங்க அம்மா நீங்க தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப நேத்து வந்திருக்க சொல்லிருக்கலாம்டி. அப்படியே நம்ம ரொம்ப குத்திட்டு போய் இல்லடி நம்ம பெட்ரூம் பூரா சுத்தி காட்டிட்டு போயின்னு சொல்ல வந்தேன். ஒண்ணு தேவையில்லை, அதான் நடக்கலாம வந்துட்டேனே. புடி. சரி நான் சடங்கு பார்க்க போறேன். டாடா. இல்லடி. ஆமா என்ன? இல்ல நான் உன்னோட கேப்பேன். என்ன? நீ என்ன தப்பா நினைக்க மாட்டிய? சீ நினைக்க மாட்டிய? இல்ல நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. அது சரி கிட்டவா நான் கேட்க. உங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்க அன்னைக்கு இப்படித்தான் என் கண்ணத்தை கடிச்சிட்டீங்க. நான் வர மாட்டேன். இல்ல இன்னைக்கு கிடைக்க மாட்டேன். முக்கியமான விஷயத்தை தான் சொல்லணும். நீங்க வா. நிஜமா? நிஜமா தாண்டி. சொல்லுங்க. அது அது சிவந்து நிற்கும் செந்தேனே என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே விரித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே உன் கணத்து குந்தல் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. சாரி தோணிச்சு கேட்டு தப்பா 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 எடுத்துக்காத. சரி சாரி. இனிமேல் என் மூஞ்சில முடிச்சிங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. சாரி ஏதோ கேட்கணும்னு கேட்டுட்டேன். சும்மா இரு. இங்க பாரு, எனக்கு உரிமை கம்மி தானே கேட்டேன். இங்க பாரு தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். இனிமேல் என் மூஞ்சில முடிக்க கூட சொல்லிட்டேன். கொண்டு என்ன
சொல்லிட்டு கண்ணா உரிமை இப்ப தானே கேட்டேன். சும்மா பேசக்கூடாது வைக்கணும் ஏதாவது சொன்ன தொலைச்சு என்னைக்குமே நீ தொலைக்குதான் புரியுதா? ஏன் இல்ல நாளைக்கு எதுவுமே எனக்கு தெரியாதா? நாளைக்கு தெரிஞ்சு கொண்டு நிக்க கேட்டுட்டேன் தப்புதான் விடு. பேச கோபப்பட்டுட்டேன். ஏன் உன்னட்டி நினைச்ச போய் தானே கேட்டேன். கோவத்துல சொல்லிட்டேன் எனக்கு. சரி தப்புதான் இல்ல இனி உங்ககிட்ட நான் வர மாட்டேன். அப்பா பார்த்தாலே பயமா இருக்கு. நான் போறேன். ஓ ஐய் சொன்னா கேளுடே. ஏய் நான் வேற முரட்டுப்பேன். இது நேரத்தை எது கேட்கணும் தெரியாம கேட்டது. ஏய் ஐயோ பேச மாட்டலோ. ஏய் ஏய் நெல்லடே. இவன் எதுக்கு கத்திட்டு நடக்கான்? என்ன தர அங்க என்ன கத்திட்டு நடக்கான்? ஐய் நெல்லடே. வேண்ட வேலையும் பாத்துட்டு என்ன தர வாண்டதே கேக்க அங்க என்ன கத்திட்டு நடக்க? ஐயோ அத்தை அங்க பாருங்க. என்ன தர எதுக்கு கத்திட்டு வர? ஏன் அத்தை அவர் முரட்டு பத்தி எனக்கு காட்ட போறான்னு நினைக்கிறேன். அவன் யாரு இருக்கான்னு பார்க்க மாட்டானே. முரட்டு பையலாச்சே. தர கூப்பிடுதலடி. பேச கோத்துல கத்திட்டு வர. என்ன கட்டிட்டேன்? உங்க அம்மா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வாயை மூடுங்க ப்ளீஸ். என்ன ஜென்மத்துக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்க அம்மா பாக்குறேன். தரமாமா வந்துட்டேம்மா. சூப்போ சரி அழாத. நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட இனிமேல். இது தர என்னல எதுக்கு அந்த பிள்ளை ஆட்டிட்டு வந்தானே சொல்லிடாதீங்க ப்ளீஸ். உங்க அம்மா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. இல்ல தர வாங்கிட்டு தான் கேட்க. அந்த பிள்ளை எதுக்கு ஆட்டிட்டா? அம்மா அந்த பிள்ளை எதுக்கு நீ வட்டன? ஒண்ணுல சும்மாதான். சும்மாவா? சும்மா எதுக்கு ஒரு வாலி பிள்ளை வட்டிட்டாரா? அந்த பிள்ளை எதுக்கு நீ வட்டிட்டாரா? சும்மானு சொல்றல. அதுக்கப்புறம் விடுங்க. நீ சொல்லு அவன் எதுக்கு ஒன்று வட்டிட்டாரா? அத்தை அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா. இதே மாதிரி தான் அதுதான் சேட்டை பண்ணிருப்பா. அதான் கோத்துல வட்டிருப்பாவளா இருக்கும். அதான் வாங்க நம்ம சந்தனம் வைக்கணும்ல வாங்க. என் மருமவ தான் கரெக்டா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா சமாளிப்பா. இது சின்ன பிள்ளை வரை அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ அத்தவ சின்ன பிள்ளை தான் ரொம்ப சேட்டை பண்ணுவா. ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணிருப்பா அதான் விரட்டிருப்பாவ. அதே நல்லா தெரியும். இங்க எதனா விளாண்டுட்டு கிடப்பா. தரம் அம்மாக்கு நல்லா தெரியும். அதான் விளாண்டுருப்பா. அதான் உனக்கு சத்தம் போலான்னு பார்த்தேன். பச்சை பிள்ளை இருக்கு வரதானே. ஏமா சின்ன பிள்ளை ஏதாவது சண்டை போடும். நீ வா நம்ம போய் சதனத்தை வைக்கலாம் வா. ஏன்னா அவனுக்கு சேராத ஒரு மோட்டு பைய பார்த்துக்க அடிச்சு வச்சு போட்டுருவான். அவனுக்கு வாயே பேசாது. அவனுக்கு கையெல்லாம் பேசும். நான் அவனுக்கு பேசினதே கிடையாது. அவனுக்கு வாயே பேசாது கையெல்லாம் பேசும் பார்த்துக்க. நானும் அடிச்சு வச்சு தோசை நினைச்சு பயந்துட்டேன். அவனுக்கு சேராதானே பாச்சிருக்கான் பாரு மொரட்டு பையன். நான் எங்க அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். வா நம்ம சடங்கு பார்க்க போலாம் வா. ஏடி அதான் கூப்பிட்டாவல அங்கே நின்று பேசி முடிச்சு வரண்டிது நெட்டி. அது என்ன கேட்டாவ தெரியுமா? எக்கு தப்பா கேட்டுருப்பான்னு நினைக்க. இங்க பாரு நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீ வா. அப்பாவி பிள்ளை வா தங்கம். எத்தனை உங்ககிட்ட பட்டு சொல்லட்டுமா? வேண்டாம் தங்கம் நீ சொல்லவே வேண்டாம். நீ சொல்ல கூட எனக்கு புரிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளை இங்க வா. நான் இனிமேல் அடிக்கிட்டு சேரவே மாட்டேன். சரி நீ சேர வேண்டாம். எடி ராணி வா முதல் சேலை எடுத்தார கெட்டு வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். கொண்டு கட்டுக்க ஒழுங்கா சேலை இருந்து கட்டு வா. ஈஸியெல்லாம் சேலை கட்ட போறான் நீ வா. முதல்ல கட்டி விட்டுறேங்க வா போ. அக்கா சேலை கட்டி விட்டுறேன்னு இருக்காங்கல்ல போ. சூப்பரா சேலை கட்டுத. அவங்க பாரு பொறாமையில உன் காலிலே வந்து விழணும் பார்த்துக்க. அந்த அளவுக்கு நீ அழகா இருக்கணும். வேண்டாம் நான் அவகிட்ட இன்னும் சேர மாட்டேன். நீ சேரண்டா வா. ஐயோ ஐயோ பாவம் என் தங்கச்சியே தான். என் தங்கச்சி இப்படித்தான் பண்ணதான். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரணுமா? இல்ல வேண்டாம். சரி என்ன? ஒன்றும் இல்லை. சரி பிள்ளைக்கு சந்தனம் வைக்கணும் வா. இல்ல நீங்க பெரியவங்களா வைங்களேன். என் வீட்டில் பெரியவங்க தானே வா வா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா சேர்ந்து வைக்கலாம் வா. ஒன்றும் இல்லை வா. சரி அம்மா அவனே எங்க ராஜாங்க அவங்க தான் விளையாண்டுட்டு இருக்கான். பிள்ளைங்களாம் வந்திருக்காங்கல்ல விளையாண்டுட்டு இருந்தா இப்பதான் பார்த்தேன். சரி வா. கட்டி கட்டி
துடிக்குது நரக்க பின்னாலே மீனாட்சி பல்வரிசை அதுதாண்டி சில்வரிசை பொண்டாட்டி முத்துமுகம் அதுதாண்டி சொத்து சகம் ம் நல்லா இருக்கு. என்ன ஒன்றும் இல்லை. என்னமோ நினைச்சு நினைச்சு சிரிச்ச மாதிரி இருக்கு. இல்லை சொல்லு என்னமோ நினைச்சு சிரிச்சு என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குன்னு சொன்னேன். என்னவோ தேங்க்ஸ். எதுக்கு? அதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருக்கு. எப்பா இவர் நக்கல் வச்சு புரிய மாட்டேங்குதே. சரி. நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஐயோ இதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையே. நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. நல்லா இருக்குன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? சரி வா. யார் எங்க போனா? ஆள காணோம். ஏய் யார் என்ன வந்துட்டேன். எங்கடி போன? உங்க பிள்ளைக்கு சொல்ல வைக்கண்டாமா? எங்க போன? மஞ்சள் தண்ணியும் வேப்ப தண்ணியும் குளிப்பாட்டுவாங்க. அதுக்கு தான் ரெடி பண்ண போயிருந்தேன். சரி அந்த நெக்லஸ் இருக்குல்ல அது இங்க இருந்தா போட்டுட்டு போனோம். அது நீயே போட்டு விட்டுயா? பூ இல்ல நல்லா அதான் வாங்க போயிருந்தேன். பூல வாங்கிட்டு வந்துட்டேன்னா ஏங்க வந்திருக்க எல்லாத்துக்குமே செழிப்பா கொடுக்கணும். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. கார் ஃபுல்லா பூ தான் இருக்கு. ஒரு இடம் இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படி? ஒன்னும் சாப்பிடல. சரி முதல்ல நீங்க சாப்பிட வாங்க. இல்ல அங்க வேலை ஒரு சமைக்கு கிடக்கு. நான் மண்டபத்துல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா கேளுங்க வாங்க. வேண்டாண்டி. சொல்றல வாங்க. வேலை கிடக்கு. நான் சாப்பிட்டு இருக்க முடியாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. வேண்டாண்டி. சொல்றல அப்போ ஒண்ணு கூட இந்த நேரத்துலயுமா வேலை கச்சக்கம் கிடக்கு. நீங்க அது எக்கச்சக்கம் கிடக்குது. நான் நிக்க கூட நேரம் இல்ல. என்ன கூப்பிட்டான். சரி நான் வரேன். கேட்டீங்க என்ன கொடுத்துரு. இருக்கிற பாரு பச்சை பிள்ளை மாதிரி போகும்போல. ஒன்னு கொடுத்துருடு. என்ன இருடா வாரேன். ஒரு நேரம் என்ன விட மாட்டேங்க. நீ சிரிச்சதெல்லாம் போதும் வா. அழகு போல இருக்கடி. அப்ப இப்பதான் என்ன பாக்கீங்க? பார்க்காம இருப்ப. நீ சேலை கட்டிட்டு வரும்போதே பாத்துட்ட. அழகு போல இருந்த. அதான் சுத்தி ஆளா இருந்தது. அதை ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறமா வந்து பாத்துட்டு போலான்னு நினைச்சேன். அப்புறம் சடங்கு வேலை ஒரு ஜமிக்கு இருக்கு. இப்ப இந்த ரொமான்ஸ் தேவைதானே? இல்லடி பொண்ணுட்டு அழகா இருந்தா அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிடணும். ஆமா பிறகு புதுசு பண்ணிக்கல விரிசல் வந்துடும். உங்களை ஆமாடி ஆம்பளைங்கனாலே வேலை தானே. அதுக்காக ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அழகு போல பண்ணிட்டு இருக்கா. பொண்ணு போல சொல்லும் போல இருக்கா. கொஞ்சாம இருக்க முடியுமா? சரி ஒன்னு கொடுத்துரு. நான் கிளம்புறேன். கொடுடி விளாடாத. கேட்டன கொடுத்தா என்ன? கேட்டன கொடுத்துட்டேன்னு சொல்லி நக்கல் பண்ணுவீங்க. அது எதுக்கு? அதான் ஒருத்தர் நக்கல் பண்ணிட்டு பட்ட பாடு போதாது. பயம் இருக்குது. எக்கச்சக்கம். நீ இப்படி பேசிட்டு இருந்த எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கிடணும். கொன்னுவேன். அதெல்லாம் முடியாது. அப்படி விட்டுருவாங்க பாரு. ஐயோ, விடுங்க. என்ன சும்மா இருக்கணும். சீண்டி பார்த்துட்டு சும்மா இருங்க. யாராவது வந்துட போறாங்க. பாத்துக்கலாம். ஐயோ, விடுங்க. இனி விடுவேன். சரி வா. அதே சாப்பாடு வச்சு தரல. வா. ஆடு இம்மெல்லாம் கிடையாது. போங்க விளாடாதீங்க. போங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப பசிக்கு. வா. விளாடாதீங்க. போங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப பசிக்கு. வா சொல்றேன்ல வா. என்ன என்ன சும்மா நான் கூட்டிட்டு இருக்கேன். உள்ள போய்கிட்டு இருக்கான். என்ன நான் சாப்பிட்டு யாராவது போ. அட போய் போயில. அட நம்மாலே ஏன்டி தண்ணி சுத்திட்டு இருக்க? ஆமா ஜோடி சுத்தத்துக்கு வந்துட்டீங்க பாருங்க. ஓய் அவங்க ஜோடியா சுத்துறாங்கன்னா அவங்க எல்லாம் அப்ரூவ் வாங்கிட்டாங்க. நாம இன்னும் அப்ரூவ் வாங்கல. புரியுதா? நீங்க இப்ப வாங்குவீங்க. எங்க பாரு ராணி கூட எங்க அண்ணன் மனசுல இடம் பிடிச்சிட்டா. நீ தான் இன்னும் பிடிக்கல பாத்துக்க. ராணி இடம் பிடிச்சிட்டாளா? அவ குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டா. நீ பாக்கல? எங்க பெரியப்பா கிட்ட என்னமா இருக்கா தெரியுமா? பெரியப்பா மடியாதி உட்கார்ந்துருக்கா. இங்க பாரு அப்படிலாம் இருந்தாலும் எங்க காரியம் ஆகும் பாத்துக்க. அவன் எங்க பெரியப்பா மடியில உட்காந்துக்கிட்டு எங்க அண்ணனை குறை அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. எங்க பெரியப்பாவும் அவ ஏதோ பெரிய கதை சொல்றதா நினைச்சுக்கிட்டு அப்படியே தங்கம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே எங்க அண்ணன் பாத்துட்டு போறான். எங்க சாணன் அதை பார்த்து சிரிக்கான். இன்னும் நீ மட்டும் தான் இடம் பிடிக்கல எங்க அண்ணன் மனசுல. நான் என்ன பண்ணட்டும்? உங்க அண்ணனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு.
ராணிய பேச சாதாரண பேசுறா, அப்படி பேசுடி. என்னங்க நீ என்னங்க சொல்லும் போது நல்லதா இருக்கு. இங்க பாரு, இந்த வீட்டை நான் கடைக்குட்டி, உனக்கு நல்ல தெரியும். என்னையவே இந்த வீட்டுல பச்சை பிள்ளையா பாத்துட்டு இருக்காங்க. நான் போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்க அண்ணன் சிரிச்சிருவாண்டி. சிரிச்சிருவாங்களா? சிரிப்பான், அப்புறம் பெல்ட் கழட்டிச்சு அடிப்பான். எங்க பாரு, நாள சொல்ல முடியாது. நீதான் மனசுல இடம் பிடிச்சி எங்க அண்ணன் சொல்லணும், டேய் பொட்டவா ரசகல், அந்த பொண்ணு கட்ட தாலி கட்டுட்டான்னு அந்த அளவுக்கு நீ மனசுல இடம் பிடிக்கணும். ஏல நீ எடுத்துக்க, எப்படி மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. எங்க அண்ணனை பாரு, மூச்சுக்கு ஒண்ணு இருந்தாலும் மருமொழின்னு கூப்பிடுறான். அப்படி ஒன்னையும் கூப்பிடும்டி, அதானே எனக்கும் ஆசை. எங்க பாரு, எனக்கு நீதான் முன்னாடி வரணும். அதுக்கு நீ எங்க அண்ணன் மனசுல இடம் பிடிக்கணும். அது உன் சாமர்த்தியம். நானும் போய் எங்க அண்ணன் சொல்ல முடியாது. சொன்னேன், வேற பொண்ணு கட்டு தாலி கட்ட சும்மா கடை. என்னங்க இல்லங்க, நீங்க தாங்க பேசணும். ஓய் சும்மா கடை வார். அவ இவ்வளவு அழகா பேசுறா, அது மாதிரி நீ பேசு. சில பேருக்கு வரும், எனக்கு வராது. அதுல நீ நல்லா பேசுற. அந்த ராணி கூட சேர்ந்தா வீட்டு கட்டு நடுமல என்ன பேச்சு பேசுற, அதே மாதிரி பேசு. அது அவகிட்ட தான் வரும். அவ எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதனால பேசுறேன். உங்க அண்ணன் ரொம்ப டரலா இருக்காரு, பாக்கிறதுக்கு பயமா இருக்கு. அதான் அழகு போல இருக்கடி, செல்லும் போல இருக்க, அப்படி கியூட்டா இருக்க. இங்க பாரு, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனுக்கு வீரங்கிட்ட மட்டும் தான் காட்ட தெரியும், பொண்ணுங்கிட்டையும் கோழிக்கிட்டையும் காட்ட தெரியாது. எங்க பாரு, அவனுக்கு பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். நீயும் சின்ன பிள்ளை மாதிரி தான் கியூட்டா இருக்க. நிஜமா ஒன்னும் பிடிக்கும்டி. எங்க வீட்டுல பொண்ணு வரிசையே கிடையாது, அதனால எந்த பொம்பளை பிள்ளை பத்தில எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இசை கூட தானே நிக்க, போய் பேசுடி. இசை இந்த வீட்டு வாரிசு, அவ இயற்கையாவே அவளுக்கு மாமா மனசுல இடம் பிடிச்சிருக்கா. நான் புதுசா போய் எப்படிங்க பேச முடியும்? எங்க அம்மாக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். எங்க பாரு, நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும், புரியுதா? இல்ல, எனக்கு மட்டும் ஆசை இல்ல பாருங்க. சரி, இந்த சிலை ரொம்ப அழகா இருக்க. யார் எடுத்து கொடுத்தா? கிங்ஸி மாமா. அண்ணன் எடுத்து கொடுத்தா? ஆமா. எங்க பாருடி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். இங்க பாரு, எங்க அண்ணன் நீ இந்த வீட்டுல இருக்கனால உன்னை இந்த வீட்டுக்கு போன நினைக்க ஆரம்பிச்சுட்டான். நல்ல விஷயம் தானே. அங்கதான் ஒரு சிக்கலாய் போச்சுது. என்ன? இல்ல, ஏதோ மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன சொல்றீங்க? எனக்கு சரியா தெரியல, ஆனா கிங்சன் அதை தட்டி கழிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இதனால பயமா இருக்குடே. இங்க பாரு, எனக்கெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது. இங்க பாரு, என்ன சாமனுக்கு கல்யாணம் முடியல, அவனுக்கு கல்யாணம் முடியணும். தோரனுக்கு கல்யாணம் முடியணும், கிங்சனுக்கு கல்யாணம் முடியணும். அவன் சாரும் இருக்கான், அவனுக்கு முடியணும். அவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல பொண்ணே கிடைக்காது. அவனுக்கெல்லாம் முடிச்ச போது எனக்கு முடிப்பா எங்க அண்ணன். அண்ணனுக்கு முன்னாடி எங்க தம்பியில யாரும் முடிக்க மாட்டாங்க. முடிக்கிற கட்டாயம் வந்தா கூட முடிக்க மாட்டாங்கடி. எங்க அண்ணன் ஏதோ மாப்பிள்ளைக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அப்படி சொன்னான்னா டக்குன்னு வாய் தந்து உண்மையை சொல்லிடு. மீறி வரதை நான் பாத்துக்கிறேன். அப்போ நீங்களே சொல்லிட வேண்டியதானே? அதை சொன்ன தப்பா போயிடும். ஏதாவது முடியாத கட்டத்துல வந்து சொன்னேன்னா ஆமான்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான். பாருடி, நீ எல்லாம் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது. எனக்கு பிறந்தவா. என்னங்க சும்மா இருங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு மாட்டேன். இங்க பாரு, இப்படி அண்ணன் மனசு இடம் பிடிச்சிருடி. சரி. என் செல்லல, என் தங்கம்ல, எனக்கும் உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை நல்லா லவ் பண்ணணும், உன்னை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எல்லா ஆசையும் இருக்குது, ஆனா முடியாது. பரவாயில்ல. இப்ப கிங்ஸனை ஈஸியாக கூட்டிட்டு போறேன்னா அது வேற மாதிரி போயிடும். ஏற்கனவே அத்தை பொண்ணு அந்த மாதிரிலாம் போயிடும். என்னன்னு இப்ப பெரிய விஷயம் தெரியும் நினைக்க. அவன் நடவடிக்கைலாம் அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு, கிங்ஸனை ஆசைக்கு என்னைக்குமே பெரிய தடை போடவே மாட்டான். அது மட்டும் இல்ல, கிங்ஸனை எது பண்ணாலும் அது சரியா இருக்கும். அவன் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். அவன் தேர்ந்தெடுக்கிறவங்க சரியா இருப்பாங்கன்னு அண்ணன் ஆணித்தரமா நம்புவான். அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் கூட்டிட்டு போறான். இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் நீ தாவீது மகான்னு ஊருக்கே தெரியும். என்ன தாவீது மகளை ஜான் தம்பி கூட்டிட்டு சுத்துறானு அசிங்கமா பரப்பி விட்டுருவானுங்க. வாழவும் முடியாம சேர்ந்து இருக்க முடியாம ஆயிரும். அதான் கொஞ்சம் விலகி போய்கிட்டு இருக்கேன். பரவாயில்லங்க. சாரிடி. ஐயோ பரவாயில்லங்க. சரி, சடங்கோட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரியா? அப்பப்ப வீட்டுக்கு வருவேண்டா, அப்ப என் கூட வந்துரு. இப்போ அங்க யாரும் இல்ல. இல்லடி, சேலை கட்டியிருக்க, அழகா இருக்க. இங்க வேற யாரும் இல்ல. அதுக்கு ரொம்ப நாள் ஆயிட்டுல. போங்க. போங்க வா. முடியாது. அதெல்லாம் கிடையாது. சோதிக்காதடி. என்ன விடுங்க. முடியாது. அதான் இங்க யாரும் இல்லல. யார் இல்லையா? உள்ளதா ஜான் மாமா இருக்காரு. அவன் வர மாட்டான். அழகு போல இருக்கடி, அப்படி அல்வா மாதிரி இருக்க. நம்ம ஊர் அல்வா மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா. போதாது. சரி, அங்க போலாம். அது சந்தனாச்சியா நீ? இல்ல, உங்க கூட சேர்ந்து வைக்கலாம்னு நினைட்டு இருந்தேன். சரி வா, நம்ம என்ன சேர்ந்து வைக்கலாம் வா. சரிங்க. சரி, அதுக்குள்ள ஒண்ணு கொடுத்துரு. போதுமா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பாத்தீங்க?
தங்கப்புல அப்பா சொன்னா கேளு. அவன் அப்படித்தான், அவனை நீ கண்டுக்காத. இல்ல நான் அவகிட்ட பேச மாட்டேன். ஐயோ இங்க பாரு, நீ பேசலன்னு வச்சுக்க அவன் இன்னும் முரட்டனா போயிடுவான். அப்பா சொல்றல, அப்பா சொன்னா சரியா இருக்கும். இல்ல நான் கேட்க மாட்டேன், அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். நீ அப்பா ரொம்ப சோதிக்க தெரியுமா? ஆமா, நீ அப்பா எப்படி சோதிக்க தெரியுமா? இங்க பாரு, அப்பா பாவம் தானே, அப்பா மேட்ச் அழுதுகிட்டே வரான், சுத்தி அழுதுட்டு வரான். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் அவகிட்ட சேர மாட்டேன். இங்க பாரு, எங்க வீட்லயே எனக்கு அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் பாத்துக்க. ஏன்? இவள என்ன பத்த மாதிரியே இருப்பான். அழகு பிள்ளை சிரிப்ப பாரு. ஆமா, அதனாலே அவன் எனக்கு பிடிக்கும் பாத்துக்க. அவனானும் அப்பா பிள்ளை மாதிரியே பழக மாட்டான். அவனும் சின்ன சேர்ந்து அப்படித்தான். என்கிட்ட சொன்னான், தெரியாம கேட்டுட்டேன், மனுஷன் பேச சொல்லுங்கப்பா, மூஞ்சி தூக்கிட்டு போறான்னு சொன்னான். அவனுக்கு மனசே இல்லையா, வேலையே ஓட மாட்டேங்க. நீங்க ரெக்கமெண்ட் வந்திருக்கீங்க. அந்த முரட்டு போய் சந்தோஷமா இருக்கணும்னா நீ கூட இருந்தா தானே முடியும். நாளைக்கு அப்பா உன எல்லா ஃபேக்டரிக்கும் கூட்டிட்டு போறேன். ஓகே? நாளைக்கா? ஆமா தங்கம், நாளைக்கு போவோம். சரி. என் தங்க போல ஆசைப்பட்ட அத்தனை அப்பா இங்க கொடுத்துருவேன். இப்போ ஆனா ஒரு கண்டிஷன். என்னமா தங்கம்? அவ அங்க வரக்கூடாது. பிளான போட்டு அவன் தானே அது. ஆமாமா, அவன் வரவே கூடாது. இப்போ உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் பேசல மாட்டேன். டேய் புள்ளட்ட, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. இல்லப்பா, அவட நான் பேச வேண்டியிருக்கு. நான் பேச முடியாது. ரெண்டுத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கல, எனக்கு போதும் நான் முழுக்க. டேய் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு மூஞ்சி தூக்கிட்டு போறா, அதெல்லாம் போக கூடாது. என்கிட்ட பேசு. இங்க பாரு, விட்டவன் காலையிலே விழுந்துரும் முழுக்க. நான் வாண்ட சொன்னதை வாண்ட சொல்லிடக்கூடாது. என்ன? சரி, நம்ம ரெண்டு ரகசியமா வச்சுக்கிடுவோம். ஆமாமா, அவன்கிட்ட சொல்லிடக்கூடாது. அப்பா உங்களை பத்தி ஒண்ணு சொன்னாங்க, ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அது எங்க ரெண்டுத்துக்கும் ரகசியம். முடிச்சு விட்டுட்டாடா தங்கப்பில. அதான் நான் சொல்லலையே. ஆனா விஷயத்தை போட்டு விட்டுட்டிய. நம்ம ரெண்டு ரகசியமா தான் வச்சிருக்கான், அதுக்கு தான் தெரியாத. அவன் கில்லாடி பையன், இன்னும் 2 நிமிஷத்தை ஊதி பறிக்கிறான். அத்தடி குட்டா உன் காலிலே விழுந்துருவான்னு நீங்க சொன்னதை நான் அவகிட்ட சொல்லக்கூடாதுல்ல. ஓ, அந்த நினைப்பு வேற இருக்காங்க. பாத்தீங்களா, அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அது தங்கப்புல சொல்லி கொடுத்தது நீ தானே? நான் சொல்லி கொடுத்தேனா? இப்ப சொன்னிய. ஆனா ஒண்ணு, கரெக்டான ஆளதான் கூப்பிட்டு வந்திருக்கான் பாத்துக்க. அவனுக்கு நீ தான் கரெக்ட். தேடி போனாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்க வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ மட்டும் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்க, மொட்டை பயிலா கடைசி வரைக்கும் இருந்து என்ன தாத்தாவே ஆக்காம போய் சேர்ந்திருப்பான். அப்படியா? ஆமா, நல்ல நேரம் நீ வந்த. டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச? தங்கப்புல, நீ இப்படியே தான் இருக்கணும். அப்பாக்கு இதான் பிடிச்சிருக்கு. இப்படிதான் இருப்பேன். நீ இப்படித்தான் இருக்கணும். உங்க மிஸ் தப்ப சூப்பரா இருக்குது. அப்படியே தங்கம், அப்பா மிஸ் சூப்பரா இருக்கோ? சூப்பரா இருக்கு. இவளுக்கு நல்லவே இல்ல. பத்தியா, அவனுக்கு நல்லவே இல்ல பத்தியா? அப்பாக்கு இப்படி சிங்கமா இருக்கு பத்தியா? நிஜமாவே நீங்க தப்பா சிங்க மாதிரி இருக்கீங்க. என் தங்கம் பொம்பளை பிள்ளை தான் ஐயா. டேய், பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இவனால என்னைக்காவது சொல்லிருக்கல, என் புள்ள பார்த்தோன்னு சொல்லிட்டு பாரு. தங்கப்புல, அப்பா இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்டுமாமா? இல்ல நான் வச்சுடட்டா? சரி தங்கம். என்ன நடக்குதுங்க? தங்கப்புல, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருமா? நீ வந்தாதான் அப்பாக்கு ஆயுசு நல்லா இருக்கும். உன் பேச்சை கேட்டுக்கிட்டே அப்பா இருக்கணும். உன் பேச்சு இந்த வீட்டு வாரிசு ஒண்ணு கிடக்குத, சுட்டி வால் ஒண்ணுதான் அதுக்கு இல்ல. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா துக்கமே வரமாட்டேங்குது. மாமா மாமான்னு பேசுவா பாரு. கடவுள் ஐயா பேசிருக்காரு. இங்க பாரு, சீக்கிரம் பாட்டுக்கு வந்தோம்னா. சரி, இங்க என்ன நடக்குது? ஐயோ, சொல்லி முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு அப்ப மல்லத்தி வச்சிருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. அவன் அழகா பேசுவா, நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டுக்கு வந்து சொன்ன மாதிரி. ஆமா ஆமாண்ணா. ஆமாண்ணா, இப்ப ஆமா. எப்ப எனக்கு பயமா இருக்குப்பா. அதுல சண்டையை சமாளிச்சிருவான். உங்களுக்கு பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். அப்பா என்னைக்கும் பயப்பட மாட்டேன். இல்ல, இங்க என்ன நடக்குன்னு கேட்க. ஏங்க நீங்க எதுக்கு அந்த பிள்ளை மல்லத்தி வச்சிருக்கியா? புள்ளைய மல்லி தூக்கி முடியும். ஏய் இங்க வா, இப்ப பேச அழகா பாரு. புள்ள என்ன அழகா பேசுவா தெரியுமா? என்ன இந்த மனுஷன் கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு? இல்ல என்ன அப்பமே நீ அந்த புள்ளைய வாட்டிட்டு அலைஞ்ச, இப்ப என்ன நடக்குதுங்க? என்னம்மா ஒண்ணு நடக்கல, பேசிட்டு தான் இருக்குது. வேற ஒண்ணு இல்ல. அப்பா மழை உட்காந்து பேசிட்டு இருக்கு. என்ன? எனக்கு என்னமோ சரியே படலையே. இந்த மனுஷன் அப்படி லேசா எந்த பொருட்டையும் பேசாத. அப்பா கிடக்கா, நீங்க வாமா. அத தூத்துக்குடி வயலைய மாதிரி வந்திருக்காரு. வயநாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காராம். அதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாக்கலாம். அவன் கிங்ஸ் சொல்லி விட்டான். சரி நான் வரேன், நீ போ. கையோட வாங்க, நேரம் ஆகுதுல்ல. வருவாங்கம்மா, போங்க. சரி தங்குல வா, நம்ம சேர்ந்து போலாம். முடியா இல்ல தர, நான் பிள்ளைய கூட்டு போறேன், நீ பின்னாடியே வா. அவன் எதுக்கு கூட்டிட்டு போறது நிக்குதே? தங்க பிள்ளையா? இல்ல உண்மை சொல்லல, என்ன நடக்குதுங்க? ஆமா, இப்ப என்ன? என்னங்க நீங்க வாங்க, நான் உன்கிட்ட பேசணும். சரி வரேன் தங்க பிள்ளை, நான் பேசிட்டு அப்பா இப்ப வந்ததே வந்து கூட்டு போறேன்னா. சண்டை போட போறீங்களோ?
யாரு என்கிட்டயா? அதெல்லாம் நடக்காது. அப்போ சரி சரி வா, என்ன வாங்க பேசணும். ஓ இது வரையா இப்போ? டேய் பேசிட்டு வரேன்டா. ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை. நான் பேச மாட்டேன். சாரிடி சாரிண்ணா. இல்ல நான் பேச மாட்டேன். தூர போங்க சொல்லிட்டேன். அப்படியா? தூர பண்ணுமா? ஆமா தூர போங்க. போகணுமா? ஆமா போங்க. பார்த்து சொல்லு. போகணுமா? ஆமா போங்க. என்ன பார்த்து சொல்லுடி. போங்க. போகணுமா? ம், போகணுமா? போகணுமான்னு கேட்டேன். யார் போ சொன்னா? அதானே. விடுங்க. முடியாது. சரி வா, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். எங்க? அதான் அந்த வீட்டுக்கு போலாம். வா, உன் வீட்டுக்கு, நீ வாழப்போற வீட்டுக்கு வா. வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. எங்க சும்மா இருங்க. எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இல்ல, நான் உன்னை கூட்டு வரேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி யாரும் ஒண்ணு தேட மாட்டாங்க. வா, அப்ப மண்டபத்துக்கு போண்டாமா? வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போலாம். வேண்டாம். சும்மா இருங்க. சொல்றேன்ல, வேற இப்படியே பின்னா சொல்லியே போனா 2 நிமிஷம் தான். வா போலாம். வேண்டாம். சொல்றேன்ல, வா. ஏங்க என்னங்க? நான் வரல. விட மாட்டேன். என்ன? இந்த பொண்ணா? ஐயோ, இருங்க. இன்னைக்கு நான் போட்டு கொடுக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுக்கேன். ஐயோ, அது இன்னைக்கு வேண்டாம். சடங்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொன்னதா சரியா இருக்கும். எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்கல்ல, உங்க குடும்பத்துக்காரங்களும் இருக்காங்கல்ல, எல்லாரும் வழி சொன்னதா சரியா இருக்கும். இப்ப என்ன உனக்கு நான் அடி வாங்கணும் தானே? இங்க பார், இன்னைக்கு வேண்டாம். நாளை கழிச்சு சொல்லு. சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. எல்லாரும் சடங்குகளை பார்த்துட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ணனா எனக்கு நியாயம் கிடைக்கணும். நானும் ஓடி போகலையே, இங்கதான் நிக்க. நாளை கழிச்சு சொல்லு. நாளை கழிச்சு ஓடி போயிட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்னும் ஓடி போக மாட்டேன். ஓடி போகணும், நான் இங்க நிக்க. அதெல்லாம் தெரியாது. நான் இன்னைக்கு சொல்லுவேன். வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்க பொண்ணா. விட்ட மாட்டேன்னு நினைக்கா? மனசு கெஞ்சி கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் நாளை கழிச்சு சொல்லிட்டு இருக்கல.